நீங்க சொல்லலாம், நான் தள்ளப்பட்டு கொண்டிருக்கவில்லை, ஏற்கனவே தள்ளப்பட்டு விட்டேன் என்று சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் சேர்த்து கொள்ள போகிறேன். பரவாயில்லைங்க, யாரு தள்ளினாலும் பரவாயில்ல. அன்புக்குரிய உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. செப்பனியா 3:19 தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைக்கு சொல்லுகிறார். தள்ளுண்டவனை, இன்றைக்கு ஏதோ சில சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் பெற்றோரால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், உடன் பிறந்தவர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், மனைவியினால், கணவனால், ஒரே வீட்டிலே, வேலை செய்கிற இடத்திலே, அருகாமையில் உள்ள மக்களாலே, ஏன் சொந்த சபையிலே நீங்கள் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படலாம். நீங்க சொல்லலாம், நான் தள்ளப்பட்டு கொண்டிருக்கவில்லை, ஏற்கனவே தள்ளப்பட்டு விட்டேன் என்று சொல்லலாம். நம்மளை அள்ளி அணைக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். உங்களை சேர்த்துக் கொள்வார். உங்களுக்காக வாழ்கிற தெய்வம், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் உங்களை இன்றைக்கு சேர்த்துக் கொள்ள போகிறார். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. அவர் உங்களை சேர்த்து கொண்டால் நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. God bless you.